துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரான தேவாதி தேவன் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பேர் லிலி தன்ராஜ். நான் கனடாலேருந்து வந்திருக்கேன். நான் ரொம்ப கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டிவியில் பேசுகிறதுக்கு சேனல் 316 பிரதர் நோபுல் அவங்க டீமுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். முக்கியமாக நான் பேச வேண்டியது நம்ம ஏன் மாமிசத்தில் இருக்கிறோம், நம்மளோட போராட்டம் என்ன இந்த உலகத்தில், ஏன் இவ்வளோ ஹார்டாக இருக்குது, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஏன் இவ்வளோ பெரிய போராட்டங்கள், ஏன் நிறைய பேர் அந்த போராட்டத்தில் கீழே விழுந்துடுறோம், என்ன சத்தியமும் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கார், எவ்வளோ பேர் நம்ம அந்த சத்தியத்தை உணர்கிறோம், எவ்வளோ பேர் அவர் வழியில் நடக்கிறோம், எவ்வளோ பேருக்குள்ளே ஜீவன் இருக்குது. இதை தான் நம்ம மாமிசத்தில் இருந்து எப்படி மாமிசத்தை வெல்லணும், நமக்குள்ள ஆவி கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இன்றைக்கி. நம்ம மாமிசத்தை எப்படி வெல்றது, மாமிசத்தின் போராட்டம் என்ன, ஏன் மாமிசத்தை வெல்ல முடியலை, ஏன் பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஃபோக்கஸாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒருத்தர் கூட சொல்ல முடியாது நம்மளுக்கு போராட்டம் இல்லை, நான் இயேசுவோட பிள்ளை 365 நாளும் ஆவியில் நிறைஞ்சு நல்லவளாக இருக்கேன் சொல்லவே முடியாது. ஏன்னா இயேசு தேவகுமாரனே சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் ஜெயம் எடுத்தது போல் நீங்களும் ஜெயம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். யோவான் 17 இயேசுவோட ஜெபத்தில் 3 பேருக்கு அழகாக ஜெபம் பண்ணுறார். ஒன்று தேவனுக்கு மகிமை கொடுத்து அவருக்கும் தேவனுக்கும் இயேசுக்கும் ஊடால இருக்கிற அன்பையும் ஒருவருக்குள்ள ஒருவர் இருக்கிறதையும் அவர் ப்ரே பண்ணுறாரு. அடுத்து அப்போஸ்தலருக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க ரொம்ப படிக்காதவங்க, மீனவர்கள், பயங்கரமாக தாளந்து உள்ளவங்களில் பயந்தாங்கொழிய ரொம்ப ஞானம் உள்ளவர்கள் கிடையாது. 3 வருஷம் இயேசுவோட கூட இருந்து கூட எல்லாத்தையும் பார்த்தும் கூட அவங்க விசுவாசத்துலேயும் குறைச்சல் உள்ளவங்க, மாம்ச பலவீனம் உள்ளவங்க. அந்த பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ணுறாரு, அந்த அப்போஸ்தலருக்கு. ஏன்னா அந்த 12 அப்போஸ்தலர் முக்கியமானவங்க. இவர் விட்டு போகிற சுவிசேஷத்தை உலகத்துக்கே கொண்டு போகிறது இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான். அது தேவன் நம்பி கொடுத்த ஒரு சுவிசேஷ பாதை. ஆனால் பரிசுத்தாவி வரும்பொழுது பெந்தேகோஸ்து நாள்லையும் சரி, யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவி இறக்குறாரு. அந்த பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்னாடியே இயேசு 12 சீசர்கள் மேலே பரிசுத்தாவியை ஊதுறார். அப்படி ஊதியும் 12 சீசர்களும் உணர்ந்தது போல் இல்லை. அப்பையும் விசுவாசம் இல்லாமல் மீன் பிடிக்க போயிடுவாங்க. ஆனால் பெந்தேகோஸ்து நாளுக்கு அப்புறம் பரிசுத்தாவி இறங்கினோன்னே இதே பயந்து வாழ்ந்த, மரணத்துக்கு பயந்த அப்போஸ்தலர் எடுத்து சத்தியத்தை உயிரையும் துச்சமாக மதித்து உலகம் மெங்கும் பரவுனாங்க. அதில் ஒரு அப்போஸ்தலர் நம்ம இந்தியா வர தாமஸு சுவிசேஷ ஊழியம் பண்ணி கடைசி பரியந்தம் இயேசுவை போல் இந்த சீசர்களும் மரணம் பரியந்தமும் கடைசி அவங்க வாழ்க்கை முட்டுக்கும் இயேசுவுக்கு உழைத்து சுவிசேஷ ஊழியம் பண்ணி சபைகளை எழுப்பி அகோரமான சாவில் தான் இறந்தாங்க. அடி வாங்கினாங்க, நிந்திக்கப்பட்டாங்க, உபத்திரத்தில் இருந்தாங்க. இதே மாமிசத்தை வென்று அவங்க செஞ்சாங்க. எப்படின்னா இயேசு எப்படி பிதாவுக்கு சாட்சியாக வந்தாரோ இந்த உலகத்துக்கு, நம்ம யாருக்கு பிதா யாருன்னு தெரியாது, அவர் குணாதிசயங்கள் தெரியாது, அவர் எவ்வளோ நம்ம மீது அன்பு காட்டுறாரு தெரியாது, அவரை பற்றியே தெரியாது, அவர் சத்தியம் என்ன, கட்டளை என்ன, எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட புறஜாதிகளாகிய நம்மளை புத்திர சுவிகாரம் கொடுத்து, யோவான் 1:12 சொன்னது போல் புத்திர சுவிகாரம் கொடுத்து பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அந்த அதிகாரத்தில் நம்ம மாம்சத்தை வென்று ஆகணும்.
அதான் முக்கியமான நம்ம வாழ்க்கையின் போராட்டத்தில். அவர் அதிகாரம் கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரும் இயேசுவின் பிள்ளைகளாகும்படி, புத்திரர்களாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டு. எந்த அதிகாரம்னா நிறைய பேருக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த அதிகாரம் தெரியாது. ஏதேனில் இழந்த அதிகாரம், ஆதாம் ஏவாள் பாவமண்ண பண்ணப்பட்டது, அவங்க இழந்த அதிகாரத்தை நம்ம பிள்ளைகளானோன்னா, மனம் திரும்பணுன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா நம்ம அப்படியே மனம் திரும்பி நித்திய ஜீவனை நோக்கி இயேசுவை போல மாறுறோம். அதுக்கு முக்கியமான ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு ஆயுதம், ஒரு ப்ரொட்டெக்ஷனு, ஒரு கைட்னஸ் யாருன்னா பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியும் வேத வசனங்களும். வேத வசனங்கள் இருக்கறக்குள்ள பட்டயம் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த வார்த்தைகளை சாத்தான் சத்துரு நம்மளை சுற்றி இருக்க மக்கள் கொடுக்கும் எல்லா உபத்திரத்திற்கும், வேதனைக்கும், நிந்தனைக்கும் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே போயிட்டே இருக்கணும். அப்படி போய் நம்ம ஜீவ விருட்சத்தை, நித்திய ஜீவனை அடையும்படி ஜீவ விருட்சத்தில் இயேசுவுக்குள்ளே வாழணும். அப்படின்னா தான் இயேசுக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம மரித்த பிறகு இயேசுக்குள்ளே மரித்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பும்படி அவருக்கு அதிகாரம் உண்டு. இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் வசனம் சொல்லுது, ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அறியுங்க, நீங்கள் யாருங்கிறத உங்களை தன்னைத்தான் சோதித்து பார்க்கணும். தன் சிலுவையை, தன்னை வெறுத்து தன் சிலுவையை நீங்கள் எடுத்து இயேசுவின் பின்னாடி போய் இயேசுவின் சாயலில் மாறுறது தான் புது சிருஷ்டியாக மாறுறது. நம்ம ஜென்ம சுவாபம், பாவம், கோபம், கசப்பு, மன்னிப்பு இல்லாதது, இதெல்லாம் சாத்தானின் வித்துக்குரிய குணங்கள். எபேசியரில் சொன்னது போல் நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கீங்க, பாவத்துக்குள்ளே இருக்கீங்க, பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர்றாரு. Peter 1 Peter 2:9 சொல்லியிருக்கு, அந்தகாரத்திலிருந்து உங்களை பிரகாசமான ஒளிக்கு கொண்டு வந்தவரோடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கும்படி, நம்ம சாட்சியாக வாழும்படி. அவர் எவ்வளோ பெரிய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கொடுமையிலிருந்து, நோயிலிருந்து, வேதனையிலிருந்து, எல்லாத்திலிருந்து விடுதலை நம்ம பெறணுங்கிறதுக்காகவே, இந்த போராட்டங்கள்லாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. ஒருவனும் சொல்ல முடியாது எனக்கு போராட்டமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னானா அவன் தன்னை சோதிக்கணும், எந்த பக்கம் இருக்கிறான்னு யோசிக்கணும். இயேசு பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டு. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஏன் மாம்சத்தில் இருக்கோம்? அடுத்த கேள்வி ஏன் இயேசு மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார்? அவ்வளோ பெரிய கடவுள், எல்லா வல்லமையும் உள்ளவர், உயிரோடு எழுந்து போகிறச்ச வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவர் ஏன் வானத்திலேருந்து வந்திருக்கலாம், ஏன் மாம்சத்தில் பிறந்தார்? ஒரு பெரிய ரகசியங்கள், சத்தியங்கள், உண்மைகள் இதில் அடங்கியிருக்கு. ஹீப்ரு 2:14-18 வரைக்கும் பெரிய ஒரு சத்தியமும் உண்மையும் அடங்கியிருக்குப்பா. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸோ இதில் கவனிச்சு பாருங்க, ஏன் இயேசு மாம்சத்தில் வந்தாருன்னு.
யார் கேட்டாலும் இந்த நீங்கள் பதிலை சொல்லலாம். ஆணித்தரமான உண்மைகள் இதில் அடங்கியிருக்கு. பிள்ளைகளாகிய நம்ம மாம்சத்தில் இருந்தனால, இரத்தத்தாலேயும் மாம்சத்திலே உடையவர்களாக இருக்க, அவரும் நம்மை போல மாம்சத்திலும் இரத்தத்திலும் உடையவராக. அப்போ தான் நம்ம அவரை பார்த்து குறை சொல்ல முடியாது. உமக்கு தெரியுமா நாங்கள் என்ன பாடுபடுறோம், இந்த மாம்சத்தில் இருக்கிறச்ச என்ன போராட்டம் இருக்குது, என்ன சோதனை இருக்குது, என்ன உபத்திரம் இருக்குதுன்னு நம்ம ஒருத்தரும் சொல்ல முடியாது. அவர் நியாயாதிபதியும் ஞானம் உள்ளவரும் சர்வ வல்லமை உள்ளவர். பிதாவின் திட்டம் இது. தன் சொந்த குமாரனை என்று பார்க்காம யோவான் 3:14 நம்மளை நேசிக்கிற அன்பை காமிக்கிறார். தன் குமாரனை மாம்சத்தில் இரத்தத்திலே உருவாக்கி சிறு பிள்ளையாகி மரியாள்கிட்ட பிறந்து அவர் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு எல்லா வித ஞானத்திலும் தயவிலும் உருவாகி வளர்ந்து வர்றார். 30 வயசு வரை யாருக்குமே தெரியாது அவர் தேவகுமாரன்னு தெரியாது. 3 வருஷத்தில் உலகத்தையே கலக்கிற அளவுக்கு அவரோட சத்தியமும் உண்மையும் வேரூன்றி நிறைய பேரை கடவுளுக்குள்ளே கொண்டு வந்தது. 12 அப்போஸ்தலர்கள் பண்ண ஊழியத்தினாலையும் எத்தனையோ மக்கள் தன் உயிரையும் பணயம் வச்சு சிங்க குகையிலையும் தீலையும் எண்ணெயிலையும் போட்டு கழுத்தை விட்டுறல எல்லாத்தையும் தன் உயிரை கூட அவங்க அவ்வளோ தூரத்துக்கு இது ஆழமான உண்மையாக இருந்தனால எல்லாரும் மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பி தேவன் மேலே இயேசு மேலே விசுவாசிச்சாங்க. அந்த அளவுக்கு அவரோட நடத்தை. அடுத்து பாருங்கள் 2:14 2வது பக்கம், மரணத்திற்கு அதிகாரியாயிர பிசாசு தம் மரணத்தாலே அழிக்கும்படிக்கும். முதல்ல அவர் நம்ம மாம்சத்தில் இரத்தத்தினால இருந்தனால அவர் மாம்சத்தை இரத்தத்தினால வர்றார். 2வது பாயிண்ட் அதே வசனத்தில், மரணத்துக்கு அதிகாரியான சாத்தான். என்னைக்கு ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பாவம் பண்ணன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துருச்சு. நீ சாகவே சாவாய்ன்னு சொல்கிறது காரணம் மாம்சத்தினாலே சாவோம். அதுக்கப்புறம் ஆவியிலே உயிர் பெறலைன்னா ஆவியும் செத்து போகும். அந்த எல்லாத்துக்கு மேலே தேவ மகிமை நம்ம விட்டு போயிடுச்சு. அவரோட பரிசுத்த அவர் ஆதாம் ஏவாள் கண்களால் பிதாவோடு நடந்துக்கிட்டு இருந்தவங்க ஏதேன் தோட்டத்தில் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது பிதாவை. ஏன்னா அவர் பரிசுத்தர், நம்ம பாவத்தில் இருக்கவங்க. அதனால தான் மோசை கேட்டோன்னா, நான் உண்மை பார்க்கணுன்னு சொன்னேன்னா என்னை பார்க்குறவன் ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லைங்கிறாரு. அவருக்கு வரணும்னு ஆசை. அதனால தான் இஸ்ரேல் மக்கள் நடுவில் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டு என் மக்களின் நடுவில் நான் அவங்களோட இருக்கணும்னு சொன்னது காரணம். எப்போதும் அவர் நம்ம நடுவில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் இருக்கிறாரு. அவர் அன்பு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணுங்கிறக்க எல்லாத்துக்கு மேலே ஒரு நல்ல அழகான வசனம் யாத்ராமத்தில் இருக்குது, டியூட்ரானமியில். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, என்னை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உங்கள் ஆவியோடு என் மீது அன்பு கூர்வாயாக. அவர் பெரிய வல்லமை பண்ணுன்னு சொல்லலை, அற்புதம் பண்ணுன்னு சொல்லலை, எதுவுமே சொல்ல, என் மேலே அன்பு கூறு. அதுக்கப்புறம் தேவ திட்டம் வெளிவரும் நம்மளுக்கு. அதனால தான் அன்பு கூறுங்க. இவ்வளோ சர்வத்தையும் படைத்த தகப்பனு வல்லவர், சூரியன் சன்னு எல்லாத்தையும் பாருங்கள், நட்சத்திரம் எல்லாத்தையும் பாருங்கள். அதெல்லாம் இன்னும் ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. கடவுள் படைத்ததை இது எத்தனை இயர்ஸ், மில்லியன் இயர்ஸ், லைட்டு இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு எல்லா கிரகணமும் சுற்றிட்டுருக்கு. ஒருத்தர் கூட அவர் ஞானத்தை முழுக்க அறிஞ்சது கிடையாது. அப்படிப்பட்ட வல்ல தேவனை நம்மளை பார்த்து என்னை நேசிப்பாயான்னு கேட்குறாரு. முழு இருதயத்தோடு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. ஏன்னா அதான் அடி தளத்தோட ஃபவுண்டேஷன். எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணு கடவுளை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாமிச பாவத்திலேருந்து ஜெயம் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருவோம். மாமிசம் வந்து பயங்கரமானது, பாவ சிந்தை உள்ளது. ஏண்டா மனுஷனை படைத்தேன், அவன் சிந்தையெல்லாம் பொல்லாதவைகளாக இருக்குன்னு மனவர்த்தப்பட்ட தேவன் உண்டு. அதனால்
இதை மாத்துறதுக்கு தான் தன் மகனை பலியிட்டு நான் நேசிக்கிறேன்னு சொல்லி உங்களை கடவுளுக்குள்ளே கொண்டு வரணும், நித்திய ஜீவன் அடையணும், பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வாழணும், நீங்களே ஆலயமாக மாறணும். இதுக்கு என்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம படிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சுருக்கமாக சில இதெல்லாம் சொல்கிறேன். 2வது ஹீப்ரு 2:15 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளவானோம் நம்ம எல்லாம். யாரை எடு, 90 வயசு ஆளை கூட எடு, சாவின் பயம் இருக்கும், மரண பயம். ஒருத்தரும் இந்த உலகத்தில் இவ்வளோ உபத்திரக்கா சரி நான் நாளைக்கே பரலோகம் போகிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு மரண பயம் இருக்கும். இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு தான் அவர் போய் சிலுவையில் மரணமானார். ஏன்னா சாத்தான் மூலமாக தான் மரணம் உலகத்துக்கு வந்துச்சு. அவனையும் அழிக்கிறதுக்காக தான் அவர் மரணமாகி ரட்சிப்பு நம்மளுக்கு கொடுத்து இந்த அடிமைத்தனத்து பயத்திலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தார். இந்த மரண பயம் போய் எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு, என் தேவன் சதா காலையிலும் என் கூட இருப்பார்னு மத்தேயு 28 சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற ஒரு தைரியம் மக்களுக்கு இருந்ததுன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற மக்களுக்கு இருந்ததுன்னா, சோதனை வர்றச்சு வேதனை வர்றச்சு என் தேவன் கூட இருக்கார். அவர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. அவர் என்னை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன். அவர் கொடுத்த அன்பை நானும் உணர்ந்து நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த தைரியத்தில் நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய இதுகள்லாம் வழிகள் உண்டு. அதே இதில் 16வது அதிகாரம் தேவதூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்குறார். தேவதூதர்கள்லாம் முதல்ல பரலோகத்தில் பாவம் பண்ணது, தப்பு பண்ணது, கீழே தள்ளி விட்டார். அவங்களோட எல்லாத்தையும் பிடுங்கி அவங்க அகோரமானவங்களாக பாதாளத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டான் லூசிஃபர். ஆனால் அவனுக்கு குகந்து 33 கோடி தேவதூதர் கீழே விழுந்தது. அது எல்லா இடமும் அலையுதுங்க. அதுக நம்மளை சிந்தையில் அவனுக்கு கொலைபாதகன், வஞ்சகன், நம்மளை அழிக்கும்படி, மரணத்திற்கு கொண்டு போகும்படி, ஜீவனை பெறாதபடி, தேவனை பற்றி அறியும் அறிவை அறியாதபடி, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்ம மனக்கண்களை மூடியிருக்கான். இந்துக்களுக்கல்ல, நல்லா கேட்டுக்கோங்க, முஸ்லீம்களுக்கல்ல, பைபிளை படிக்கிற மக்களோட மனக்கண்ணை தான் நிறைய மூடி இருக்கிறான். அது யார் யார் மாம்சத்துக்கு கீழ்ப்படிந்து செய்கிறோமோ, மாம்சம் சிந்தை பொல்லாதவைகள், நம்ம எதிரியாகிறோன்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்ம பகைஞராகிறோம், மாம்சத்தின் சிந்தையின்படி செய்கிற பிள்ளைங்க. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமானது. அதனால் தேவதூதர்களை கீழே விழுந்தும் அவங்களுக்காக இயேசு குமாரன் பிதா கீழே அனுப்பலை, திட்டம் இல்லை, சித்தமும் இல்லை, அவங்க மேலே அன்பும் இல்லை. அவர் தம் சாயலை படைச்ச என் பிள்ளைகளுக்கு எல்லா அதிகாரம் கொடுத்து வஞ்சிக்கப்பட்டு இழந்த அப்பாவி என் பிள்ளைகளுக்கு, அறியாமல் அவங்க செஞ்ச தவறுகளுக்கு என் குமாரனை அனுப்புகிறாரு. அதனால் நம்ம ரொம்ப கனம் பொருந்திய பிள்ளைங்க. நம்மளை இவ்வளோ நேசிச்சு பிதா தன் குமாரனை பலியிட்டு ரட்சிப்பு கொடுக்குறார். ஏன் மாம்சத்தில் வந்தார், ஏன் பாடுபட்டார், அவர் நடத்த, அவர் ஜெபம், அவர் பேச்சு, அவரோட அற்புதம், அவரோட வல்லமை, அவரோட பொறுமை, அவரோட அன்பு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். அது தேவனுக்கு சாட்சியாக இருந்தார். இன்றைக்கி நம்ம இயேசுவ பிள்ளைகளாக இருந்தோம்னா இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தன்னைத்தான் சோதிக்கணும். அடுத்து 17வது வசனம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்தும் இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ரொம்ப அழகான வசனம். ஜனத்தின் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் மாம்சத்தில் வந்தது, சிலுவைக்கு போனது, நம்ம பாவங்கள். முதல்ல இந்த ஒரு வசனம், ஆனால் இதுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பாவம்னா என்னன்னு ஒவ்வொரு பிள்ளையும் கேள்வி கேட்டோன்னா அதில் ஒரு பெரிய உண்மை வெளிப்படும். பாவத்தின்
வெயிட் என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் தேவ காரியங்கள் பரலோகத்தின் நித்திய ஜீவனோ நீ அறியும்படி அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக நமக்காக பரிகரித்து பேசி நம்மளை மீட்டுக்கொள்றதுக்காக. யாருக்கு? சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோன்னா ஏசப்பா தான், தேவன் தான், ஒரே குமாரன். ஆனால் முதற் பேரான குமாரனாக மாறுறாரு உயிர்த்தெழுந்தோன்னே. நம்மெல்லாம் அவருக்கு சகோதராக மாறுறோம். அதனால் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அடுத்து 18 இதை முடிச்சினேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரொம்ப முக்கியம். ஐயோ நம்ம சோதிக்கப்பட்டுட்டோம், இயேசுக்கு என்ன தெரியும்னு சொல்லவே முடியாது. நம்ம அவர் சோதிக்கப்பட்டார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார், பசியில் இருந்தார், தூக்கமில்லாத இருந்தார். ரொம்ப தூரம் நான் அன்னைக்கு போல் காரு பைக்கு ஸ்கூட்டர்னு எதுவும் கிடையாது, நடந்தே எல்லா இடத்துக்கும் போகணும். அவருக்கு உடலில் பலவீனம் வந்துச்சு, பசி வந்துச்சு, டயர்டாச்சு. நம்மளை போலேயே சோதிக்கப்பட்டும் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் பெரிய பெரிய ரகசியம் இருக்குது. இது பார்ட் 1. அடுத்தது இதனோட கண்டினியூவேஷனு. நம்ம ஏன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறியணும், சத்தியத்தை உணரணும், நம்ம ஏன் மாமிசத்தில் இருக்கிறோம், என்ன போராட்டம் நம்மளுக்கு இருக்குது, இயேசு ஏன் மாம்சத்தில் வந்தார், எந்தெந்த காரியத்துக்காக வந்தார், என்னென்னத்தை செய்து முடித்தார், நம்மளுக்கு என்னென்ன பாக்கியமும் இரக்கமும் கிருபையும் கொடுத்துருக்காருன்னு முதல் பாட்டில் சொல்கிறேன். 2வது பாட்டில் இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாதாக. நன்றி.